பணம் சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப் சேனல் வச்சுருக்க ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்காக தான். மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை போல் யூடியூப் சேனல் ஆரம்பித்து பிரபலமாக இருப்பாங்கள்ல, அவங்களோட சேனல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, அவங்க நிரந்தரமாக சம்பாதிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, யூடியூப் சேனலில் போகிறோம். இதில் பிரபலமான யார் இருக்கான்னு பார்க்கலாம். இதோ நம்ம சுரேஷன் இருக்காப்புல. ஓகே, அவரே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுரேஷனோட வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இவர் இந்த சேனல் எப்போ ஆரம்பித்தார், இப்போ எப்படி போயிட்டுருக்கு, ஃபஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு, இவர் இந்த சேனலுக்கு தேவையான எஃபெக்ட்லாம் போட்டிருக்காரா இல்லையா, அதுக்கு அவரோட சுரேஷ் குமாரன் உள்ளே போவோம் சேனலுக்குள்ளே. இப்போ நம்ம இவரோட சேனலுக்குள்ளே வந்தாச்சு. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, அவருக்கு இருக்க சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 7,18,000 பேர் இருக்காங்க அவருக்கு. அவர் இது வரைக்கும் போட்டிருக்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா 8,600 வீடியோ போட்டிருக்காரு. ஷார்ட்ஸு வீடியோலாம் சேர்த்து 8,600 வீடியோ போட்டிருக்காரு. சரி, ஓகே, இவரோட வியூஸ் பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டில் தான் இருக்குது. ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு லேட்டஸ்ட்டாக அவருக்கு போயிருக்க வியூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 433, 695, 28K, 10K, 8K. இதில் பாப்புலரான ஷார்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். அவர் போட்டிருக்க ஷார்ட்ஸில் பாப்புலராக ஸ்டார்டிங்கில் போனது பார்த்திங்கன்னா 57 லட்சம், 52 லட்சம், 36 லட்சம், 33 லட்சம், அப்படியே குறைஞ்சிட்டே வருது. லேட்டஸ்ட்டை வச்சு நீங்கள் பார்த்தா கூட அவர் போட்டிருக்க ஃபஸ்ட்டு போட்ட ஷார்ட்ஸு எல்லாமே அப்படியே குறைஞ்சிட்டே வரதை நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே குறைஞ்சிட்டு வரும். ஒரு டவுட்டு மட்டும் யோசிச்சு பாருங்கள். இவருக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 7,18,000 பேர். ஆனால் இப்போ அவர் ரீசெண்டாக போட்டிருக்க வீடியோக்கான வியூஸை பாருங்கள். 28,000 பேர் தான் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை. 8,000 பேர் பார்த்துருக்காங்க, 10,000 பேர் பார்த்துருக்காங்க, 47,000 பேர், 18,000 பேர், 64,000 பேர், 14,000 பேர், 40,000 பேர். அப்போ இவர் வீடியோ எவ்வளோ போட்டிருக்காரு பார்க்கலாம். ஆனால் இவருக்கு இருக்க சப்ஸ்கிரைபர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,18,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க சுரேஷனனுக்கு வியூஸ் போகிறத பார்த்தீங்கன்னா 20,000K, 30,000K இவ்வளோ வியூஸ் தான் போயிட்டுருக்கு. 6,10,000 வியூஸ் பாப்புலராக போயிருக்கு. அப்புறம் 5 லட்சம் வியூஸ், அப்புறம் 2 லட்சம் வியூஸ், அப்புறம் 2,4 லட்சம் வியூஸ். இப்போ ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி ஒரு போட்டுருக்கலாம் லேக் கணக்கில் போயிருக்கு வியூஸ் எல்லாமே, வீடியோ எல்லாமே. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் வீடியோ போட்டுருக்க பார்த்தீங்கன்னா 44,000 வியூஸு, 32,000 வியூஸு, 19,000 வியூஸு, 16,000 வியூஸு, இவ்வளோ தான் வீடியோவுக்கு போயிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் போட்டிருக்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லேக் கணக்கில் போயிருக்கு. ஆனால் லேக் கணக்கில் போயிருந்தாலும் மற்ற வீடியோலாம் கம்மியான வியூஸ் தான் போயிருக்கு. இவரோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணலாம். இவர் 7ஆம் தேதி ஏப்ரல் 2018 ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 வரப்போகுது. இதில் ஒரு 5, அது ஒரு 2, 7 வருஷம் ஆகுது. இவரோட மொத்த வியூஸ் பார்த்தீங்கன்னா 73,20,35,148 வியூஸ் அவருக்கு இது வரைக்கும் போயிருக்கு. இப்போ நமக்கு டவுட் ஒன்று தான். நிறைய நல்ல திறமையாக டான்ஸ் ஆடிருக்காரு. இந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் பயப்படாமல் நிறைய வீடியோ போட்டிருக்காப்புல. எல்லா வீடியோவும் குவாலிட்டியாக தான் எடுத்திருக்காரு. குவாலிட்டி கம்மியெலாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ தூரம் எடுத்து 7,18,000 சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுருக்கக்கூடிய நம்ம சுரேஷனனுக்கு வியூஸ் போகிறத பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த 7,18,000 பேர் என்ன பண்ணுறாங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. இவரோட வீடியோ பார்த்தாலே, ஒரு வீடியோ போட்டாலே அவருக்கு 7,18,000 வியூஸ் போகணும். அப்படியே இல்லாட்டினா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் வியூஸாக தான் அவருக்கு போகணும். ஆனால் அதுவே அவருக்கு போகலை. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நாளைக்கு நம்மளுடைய சேனலுக்கும் இதே தான். 1000 சப்ஸ்கிரைப் வாங்கியாச்சுன்னா நம்ம மானிட்டேஷன் போயிடலாம், நமக்கு யூடியூப்பில் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு செக் வைப்பாங்க. எப்படின்னா 4,000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ நம்மளோட லிமிட் இவ்வளோ தான், இவங்களுக்கு இவ்வளோ தான் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி அடித்து பிடிச்சி கஷ்டப்பட்டு மூச்சு முட்டி நம்ம அந்த வீடியோக்கெலாம் போட்டு சப்ஸ்கிரைபர்லாம் எடுத்து
வந்தால் நமக்கு இவ்வளோ தான் சேலரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது மாதத்துக்கு ஒரு 10,000 20,000 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான வியூஸ் தான் போயிட்டுருக்கோம். 7,18,000 சப்ஸ்கிரைபர் உள்ள நம்ம சுரேஷ் அண்ணனுக்கு இன்னைய நிலைமை இதுதான். அப்போது நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம மானிட்டேஷன் வாங்குறதுக்கு வாட்ச் ஹவர்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவ்வளோ வேலை பார்த்து நம்ம வந்தாலும் நாளைக்கு நம்ம நிலைமை இதுதான். நம்ம நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னவங்களாம் நல்லா யோசனை பண்ணுங்கள். சம்பளம் இல்லாத வேலையாட்கள் நாம் யூடியூப்புக்கு. இது யூடியூப்புக்கு எகன்ஸ்டாக நம்ம பண்ணலை, அவங்களாலையும் அவ்வளோதான் செய்ய முடியுமா அப்படிங்கிறதுலாம் தெரியல என்னென்னு. ஆனால் ஒவ்வொரு பிரபலங்களுடைய நிலைமை இதுதான். பார்க்கலாம் வரிசையாக இன்னும் அடுத்தடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவரை விட சப்ஸ்கிரைபர் அதிகமாக வச்சுருக்க நபர்கள்லாம் எப்படி இருக்காங்க, என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்க வியூஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்னங்கிறத நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? பாய்.